ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் கொழும்பு ஜாயில பொலமஸ் ரோட் கம்பா வீதியில் இருக்கோம். காகில்ஸ் சொஜிஞ்சஸ் காகில்ஸ் ரோட்டில் புதுப்பிலிமை புதுப்பிலிமைக்கு பக்கத்தில் இருக்கோம். பெரிய ஒரு புத்தர் சிலை ஒன்று இருக்கும். அந்த ரோட்டுக்குள்ளே போர்டிங்கில் தான் இருக்கோம். இந்த போர்டிங்கில் அப்படியும் கிட்டத்தட்ட ஒரு 25-30 பேர் இருக்காங்க. நாங்கள் இப்போ கடைக்கு எங்கேயுமே வெளியில் போக இயலாது. ஃபுல்லாக பாலங்கள்லாம் உடைஞ்சி போகிற வழி எல்லாமே ஃபுல்லாக தண்ணி நிற்கிது. அதால் எங்கேயும் போக இயலாது. கைகளில் இருக்கிற காசுகளும் செலவாயிட்டு இப்போ நாங்கள் சாப்பிட்றதுக்கும் சாப்பாடு ஒன்றும் இல்லை. எல்லா இடத்துலையும் உதவிகள் செய்கிறாங்க. நாங்கள் போர்டிங்கை விட்டு வெளியே எங்கேயும் போகிறதும் இல்லை. எங்களுக்கு அது தெரியாது. எங்களோட ஊர்களுக்கு போகிறதுக்கும் எங்களுக்கு வசதி இல்லை. வாழ்வாதாரம் தேடி வேலை தேடி தான் நாங்கள் இங்கே நாங்கள் கொழும்பு எங்களோட சொந்த இடம் பவுனியா, பதுல்ல, நூரெலியா, கண்டிசைட் அப்படியான ஆட்கள் தான் இங்கே இருக்காங்க. ஒரு கேர்ள்ஸ் ஒரு 15 பேர், பாய்ஸ் ஒரு 8-9 பேர் இருக்கோம் போர்டிங்கில். போர்டிங் கடையில் தான் சாமான்கள் வாங்குகிறோம். நாங்கள் இப்போ 3 நாளாக கடன்களுக்கு தான் சாமான் வாங்கி அந்த கடையிலையும் சாமான்கள்லாம் முடிஞ்சிட்டு, அதால் எங்களுக்கு ஒரு உதவிகளும் இதுவரையும் ஸ்ரீலங்கா போலீஸாலேயோ இல்லாட்டி ஸ்ரீலங்கா உதவி மையத்தாலேயோ எங்களுக்கு கிடைக்கல. இப்படியே நாள் போனால் நாங்கள் என்னத்தை சாப்பிட்றது ஒன்றும் இல்லை. அதால் இந்த வீடியோ பார்க்குற யாராவது உதவி செய்ய விரும்பினீங்களா இருந்தால் என் வாட்ஸ்அப் நம்பர் போடுறேன். எனக்காக மட்டும் இல்லை, வாழ்க்கையை தேடி ஒரு லட்சியத்துக்காக வேலைக்கு வந்த என்ன மாதிரி நிறைய பேர் இந்த போர்டிங்கில் இருக்காங்க. அவ்வளோ பேரும் உணவு இல்லாமல் நிறைய கஷ்டப்படுறாங்க. ஒரு வேளை சாப்பாட்டுக்கே சரியான கஷ்டம், சிரமப்படுறாங்க. உங்களால் முடிஞ்ச உதவியை நீங்கள் செய்ய இயலுமென்றால் என்ற வாட்ஸ்அப் நம்பர் போடுறேன். என்னோட தொடர்பு கொண்டு கதைங்கோ. நான் என் முகத்தை காட்ட விரும்பலை. அதால் என் வாட்ஸ்அப் நம்பர் நான் போடுறேன். என்னோட கதைங்கள். நான் எந்த சுயநலத்துக்காக நான் இதை சொல்லலை. நானும் கஷ்டத்தில் தான் இருக்கிறேன். என்றாலும் நிறைய பேர் இங்கே கஷ்டத்தில் இருக்காங்க. என்னை சுற்றி வர எங்களுக்கு ஜாயில் டவுனுக்கு போகிறதுக்கு ரோட் இல்லை. 2 ரோட்டு பக்கமும் தண்ணி ஃபுல்லாக கடல் மாதிரி சூழ்ந்து இருக்குது தண்ணி. அதால் எங்கேயும் போகலாம். ஒரே ஒரு பாதை இருக்குது. நாங்கள் இங்கேருந்து ஜாயில் போகிறோண்டா, ஆட்டோவில் போகிறோண்டா கூட 250 ரூபா 300 ரூபா கூட 300 ரூபா எடுப்பாங்க. அந்த பாதை மூடியதால் இன்னொரு பாதை இருக்குது. அதால் போகிறதுக்கு 1200 ரூபா. இப்போதைய சூழ்நிலையில் எங்களோட கையில் காசு இல்லை. அதால் நாங்கள் ஏடிஎம் எங்கேயுமே போகவும் மேலாது. கைகளில் காசும் இல்லை. நாங்கள் வேலை செஞ்ச நிறுவனம் இன்னும் காசு தரவும் இல்லை. நாங்கள் போய் வாங்கவும் முடியாது தண்ணியால். அதால் உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யுங்க.